இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து இந்த கார்னை வந்து கிரில் பண்ண போறோம் மைக்ரோ ஓவன்ல. உம் எங்க அப்பா எல்லாம் கண்டுபட்டுருல பூசணிக்காயில விடுவாரு. திருஷ்டி சுத்தி போட எங்க அக்காவுக்கு ஒண்ணு, எங்க அம்மா வீட்டுக்கு ஒண்ணு, எனக்கு எங்க வீட்டுக்கு ஒண்ணு. என்ன பண்ணுவேன், அந்த பூசணிக்காயை நாலாஞ்சா கட் பண்ணி கறியோ சாம்பாரா வச்சு சாப்பிட்டுருவேன். மூணாவது பூசணிக்காய் உடைக்கும் போது எங்க அப்பா வந்து வீட்டுக்கு வந்தாரு. என்னமோ பூசணிக்காய் உடச்சிட்டியா, அன்னைக்குன்னு பார்த்து ஹவுஸ் ஓனர் உடச்சிருந்தாங்களா, அதை காமிச்சு அப்பா இது உடச்சிட்டேன். பட் எங்க வீட்டுல லோருக்கு தெரியும் நான் வந்து அதை உடைக்கல, சமைச்சு சாப்பிட்டுட்டேன்னு. பட் இப்ப நான் வந்து கண்ணை வந்து நம்புறேன், கண் திருஷ்டி எல்லாம் நம்புறேன், கொஞ்சம் நிறைய நம்புறேன். இப்ப நான் வந்து அப்படிலாம் பண்றது இல்லை, நல்ல குழந்தையா மாறிட்டேன். இப்ப இந்த உப்பு சுத்தி போடுறது அது இதெல்லாம் பண்றேன். பட் பூசணிக்காயை சுத்தி, தேங்காவை சுத்தி நடு ரோட்லயே போடுறீங்க, போடாதீங்க. இதை நான் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம விவேக்லாம் எவ்வளவோ சொல்லியாச்சு. உங்களும் சொல்லி திருந்தாமையா நான் சொல்லி திருந்த போறீங்க, பட் அது நான் செய்யறது இல்லை. ஓகே, இப்ப நம்ம மைக்ரோ ஓவன் செட் பண்ணியாச்சு. ஸோ இதுல வந்து 3 கார்ன் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பட்டர், மிளகாய் பொடி, பெப்பர், அப்புறம் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம், அதை நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சால்ட் கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மூணு கார்னையும் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு இதை நான் கொஞ்சம் அப்படியே உலர்த்த வச்சுட்டேன். இந்த பெரிய கிரில் இருக்குல்ல, ஹைட்டு, இதுலதான் நம்ம வைக்கணும். இதை உள்ளுக்குள்ள வச்சிடுவோம். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ண போறோம், ஆன் பண்ணி விட்டுருவோம். கிரில் மோட் செட் பண்ணணும் 10 மினிட்ஸ்க்கு. வந்து இதுல வந்து கிரில் மோட் செட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஓடட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த பட்டர், அந்த மிளகாப்பொடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு அதை வந்து போட்டுட்டோம். திரும்ப ஒரு 10 மினிட்ஸ், அப்புறம் திரும்ப ஒரு டோட்டலாக வந்து 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ் முடிஞ்ச பிறகு நம்மளோட கார்ன் ரெடி ஆகிடும். அவ்வளோ வேண்டியதான். இந்த மைக்ரோ ஓவனுக்கு ஒரு இடம் செட் பண்ணல, அதனால கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருக்கு. ஆகட்டும், 10 நிமிஷம் பார்க்கலாம். ஒரு குவார்ட்டர் சம்மச் மிளகாப்பொடி இதுக்குள்ள போல, ஒரு குவார்ட்டர் சம்மச் பெப்பர், ஒரு ஆஃப் மூடி கம்மியா லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டர்ல வந்து ஏற்கனவே சால்ட் இருக்கும், ஸோ நம்மள போட தேவையில்லை. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கார்ன் பாருங்க, பார்த்த உடனே டெம்ட் ஆயிடுச்சு. அப்புறமா வந்து கிழங்கு வாங்கினேன், கப்பு கிழங்கு. இதை ஃபர்ஸ்ட் இந்த ஒழுங்க வேக வச்சிருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் லெமன் போட்டு சாப்பிட்டு கப்பக்கிழங்கு டேஸ்டா என் கை மண்ணு டேஸ்டான்னு தெரியல. ஓகே, இப்போ வெளியே எடுத்துருவோம். எடுக்கும் போது இந்த கார்ன் இதெல்லாம் டொம்பளைக்கே கீழே விழுந்துருச்சு, அதனால அதை போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். சரி, நீங்க கிட்ட பாருங்களேன், உங்களுக்கு அந்த சார்கோல், அந்த கிரில் மோட்ல உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. நம்ம இப்ப வந்து இந்த பட்டர் மசாலா தடவலாம். தடவு மாதிரி அப்படியே எம்மையா இருக்கு, எம்மையா இருக்குல்ல. சரி வச்சாச்சு. இது திரும்ப இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வைக்கிறேன்.
ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் வைக்க வேண்டிய தேவை இருக்கு. இருக்குது. ஸோ 2வது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா அடிக்குது. தெரியுதா உங்களுக்கு? நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். என்ன நாங்க உருளுது வேற, வெளியிலையும் எடுக்க முடியல, உள்ள வச்சே செய்ய முடியல. இந்த பக்கம் கொஞ்சம் தடவலாம் அப்படின்ட்டு கானுக்கு வலிக்காம தடவி விட்டுடலாம். ஓகே, இன்னொரு 10 நிமிஷம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த பக்கமும் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம சாப்பிட வேண்டியதான். இது வந்து யார் தெரியுமா? எங்க மாமியார். இது வந்து யார் தெரியுமா? எங்க மாமனார். என் மாமனார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் கோச்சின் இருக்கேள்? திரும்புங்கோ. இவளை பாக்குறா. இவ அந்த பக்கம் பார்த்தா, இப்ப திரும்பி வச்சுட்டேன். சரி, ஓகே. கார்ன் ஸ்மெல் நல்லா வருது. நிறுத்து. இப்போ நம்ம ஓபன் பண்ண போறோம். திறந்திட ஜீசே. வாவ் பேபி, பாருங்க பாருங்க பாருங்க, கமலி பண்ணது. நில்லு நில்லு நில்லு. ஜம்மி. இந்த பீச்ல எல்லாம் சுட்டு தருவாங்கல்ல, அந்த டேஸ்ட் இருக்கு. பட் அந்த டேஸ்டுக்கு இது ஒரு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அது வந்து சார்கோல், அது ரொம்ப நேச்சுரல். நேச்சுரலுக்கு எதுவுமே வந்து டஃப் கொடுக்க முடியாது. பட் சூப்பர். ஸோ இப்போ நாங்க இதுல வேணும்னா இன்னும் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு சாப்பிட போறோம். பாக்கி எல்லாமே கரெக்டா இருக்குது. ஓகே, இன்னொரு நல்ல வீடியோல கமலி மீட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.